வங்காள விரிகுடா பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வலுவிழந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, வானிலை ஆய்வு மையம் தரப்புல என்ன அறிக்கை சொல்லப்படுது? கூடுதல் விவரங்கள். வங்கக்கடலோர பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிறைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு இழந்திருக்கிறது. மேலும் அதன் காற்று என்பது 5.8 கிலோமீட்டர் நீளம் வரையிலும் நீட்டித்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்ந்து வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்து வரக்கூடிய 4 மணி நேரம் படிப்படியாக மேலும் வலுவிழவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்காள விரிகுடா பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வலுவிழந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, வானிலை ஆய்வு மையம் தரப்புல என்ன அறிக்கை சொல்லப்படுது? கூடுதல் விவரங்கள். வங்கக்கடலோர பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிறைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு இழந்திருக்கிறது. மேலும் அதன் காற்று என்பது 5.8 கிலோமீட்டர் நீளம் வரையிலும் நீட்டித்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்ந்து வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்து வரக்கூடிய 4 மணி நேரம் படிப்படியாக மேலும் வலுவிழவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்காள விரிகுடா பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வலுவிழந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, வானிலை ஆய்வு மையம் தரப்புல என்ன அறிக்கை சொல்லப்படுது? கூடுதல் விவரங்கள். வங்கக்கடலோர பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிறைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு இழந்திருக்கிறது. மேலும் அதன் காற்று என்பது 5.8 கிலோமீட்டர் நீளம் வரையிலும் நீட்டித்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்ந்து வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்து வரக்கூடிய 4 மணி நேரம் படிப்படியாக மேலும் வலுவிழவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்காள விரிகுடா பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வலுவிழந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, வானிலை ஆய்வு மையம் தரப்புல என்ன அறிக்கை சொல்லப்படுது? கூடுதல் விவரங்கள். வங்கக்கடலோர பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிறைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு இழந்திருக்கிறது. மேலும் அதன் காற்று என்பது 5.8 கிலோமீட்டர் நீளம் வரையிலும் நீட்டித்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்ந்து வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்து வரக்கூடிய 4 மணி நேரம் படிப்படியாக மேலும் வலுவிழவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.